Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆப்ஷன் செல்லிங்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், அதை எப்படி பில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற முன்னாடி லெசன்ஸை கிளியராக பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, உங்களுக்கு க்ளீனாக புரியும். நீங்கள் லாஸ்ட் லெசனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, ஆப்ஷன் பையிங்க என்னடா ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குது, இவர் சொல்கிறத பார்த்தா பேசாமல் நம்ம செல் பண்ணிட்டாலே ப்ராஃபிட் வந்துடும் போல அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு போயிருப்பீங்க. ஒருவேளை அப்படி வந்திருந்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனால் இங்கேருந்து உங்களோட புரிதலை நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோட மேஜர் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங் மேடிசி இதில் உங்களோட வியூ இருக்கும், அந்த வியூவை நீங்கள் மணியாக மாற்றிக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா 100க்கு 91 பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வியூ தப்பாகிறது கிடையாது, வியூ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அவங்களால அந்த வியூவை மணி பண்ணுற ஒரு விஷயமா மாற்ற முடியாத ஸ்கில் இல்லாதனால தான் நிறைய பேர் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நீங்கள் என்ன தேடி ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னா மேஜராக எனக்கு அந்த ஒரு ஸ்கில் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஆனால் என்னோட அனலிசிஸ் நல்லா பண்ணுவாங்க, என்னோட வியூவில் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த வியூவை காசாக பண்ண முடியாமல் தவிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஈவன் அது நல்ல ட்ரைனராக இருக்கலாம், நல்ல அனலிஸ்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நாள் கொப்பு கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து எனக்கு அந்த ஸ்கில்லு, அதாவது அந்த ஸ்கில்லை மணியாக பண்ணுற ஒரு வித்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டேன்றதுனால எனக்கு கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் வந்து ஈகோ ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசும்போது தெரியும், ஃப்ரீ லேர்னிங் பண்ணுறவங்களுக்கு நான் ரொம்ப டவுன் டு அர்த்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பெய்ட் லேர்னிங்கில் உள்ள வந்தீங்கன்னா தெரியும், லாஸ் பண்ணீங்கன்னா நான் என்ன கழுவி ஊற்றுவேன், மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்ற அளவுக்கு திட்டுவேன். அந்த கோவம் எல்லாமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேபி அந்த ஸ்கில்னால தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஈகோவாக இருக்கலாம், நான் இவ்வளோ ரூடாக பேசுகிறேன்ற மாதிரி இருக்கலாம். எனக்கு காசு சார் போனால் வராது, உங்கள் காசுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கோவம் தான் என்னோட எப்போவுமே வெளிப்பாடாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஆப்ஷன் செல்லிங்க எப்படி புரிஞ்சிக்கலாம்னு பார்ப்போம். ஸோ அகைன் இந்த ஸ்கில்லுக்கும் உங்களுக்கு என்ன தேவை, வியூ தான் தேவை. அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வியூவை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ வியூ என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். டைம் டியூரேஷன்றது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி 1 மினிட் சார்ட்டாக இருந்தால் இன்னிலேருந்து நாளைக்குள்ள டார்கெட் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. 5 மினிட் சார்ட்டாக இருந்தால் ஒரு 2லேருந்து 4 நாளுக்குள்ள, 15 மினிட் சார்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக 5லேருந்து 10 நாள் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அப்ராக்சிமேட் டியூரேஷன் உங்களுக்கு தெரியணும். டேரக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டேரக்ஷன் என்ன அர்த்தம், மேலே போகுதுன்னு சொன்னாலும் சரி, இல்லை கீழே வருது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணலாம் சார், ஆக்சுவலாக நேற்று ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது சார், சரியா இந்த ரேஞ்ச் உடஞ்சா மட்டும்தான் நான் வந்து அடுத்தது போவேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஓகேவா, அவங்களுக்கான வியூவாகவும் அந்த டைரக்ஷனாக இருக்கலாம். அப்புறம் இன்வாலிடேஷன் பாயிண்ட்ன்றது எங்கே ஜென்ரலாக உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் வியூவை நீங்கள் எங்கே தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற இடம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக டார்கெட். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், டார்கெட் கம்ஸ் லாஸ்ட் இந்த வியூவு. ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, டார்கெட்டை முன்னாடி தூக்கி வச்சு சார் 1000 பாயிண்ட் போயிடும் சார், 1000 பாயிண்ட் போயிடும் சார், 500 பாயிண்ட் போயிடும் சார், எவ்வளோ நாளில் போகும், எங்கே ஃபெயில் ஆகும் எதுவுமே தெரியாது. சொல்லும் போதே சார் 400 பாயிண்ட் போகுது சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அதனால் உங்கள் வியூ அப்படின்னா நான் இந்த சொன்ன விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீ லேர்னரு, ஸோ என்னோட சீரியஸ் லேர்னர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ நீங்கள் இது வரைக்கும் வியூன்னு சொன்னீங்க அப்படின்னா இதை சொல்லி பழகுங்க சார். இன்னொரு 4-5 நாளில் என்னோட வியூ என்னது, இன்னொரு 4-5 நாளில் அப்புறம் மேலே போகும்னு நினைக்கிறேன் சார், இல்லை மேலே போகாதுன்னு நினைக்கிறேன் சார், இல்லை ஒரு ரேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார், அப்படி நின்றுச்சுன்னா இதான் என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் ஈஸி ஆகிடும். ஏன்னா எனக்கு இதாச்சு, உங்களுக்கும் இது ஆகணும் அப்படின்றது தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து சொல்கிறேன். ஸோ வியூவை சொல்லும் போது இந்த விஷயத்த பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த வியூவை எடுத்தாச்சு. அப்போ இந்த வியூ பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன, நேராக ஆப்ஷன் சாஃப்ட்வேரில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்ப்போம், ரைட்டா. அதுக்கு முன்னாடி பே ஆஃப் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஆப்வியஸாக தெரியும் நம்மளுக்கு. பே ஆஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இருக்கும், ரைட்டா. இப்போ வந்து செல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, நீங்கள் வியூ என்னதுன்னு பார்ப்போம். வியூ வந்து என்ன, மார்க்கெட் மேலே போயிட போகுது அப்படின்னு நம்புறீங்க, கரெக்டாக. மேலே போகுதுன்னு என்ன அர்த்தம், வியூ வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். இன்வாலிடேஷன் பாயிண்ட்லாம் தெரிஞ்சாச்சு. ஸோ அடுத்த மணி அடுத்த மணி இப்போ மேலே போகுதுன்றதுனால என்ன பண்ணுவீங்க, நல்லா நோட் பண்ணுங்க. பையராக இருந்தால் உங்கள் மைண்டில் என்ன வரணும், கால் பையிங்னு வரணும். செல்லராக இருந்தால் என்ன வரணும், சூப்பர், புட்டு செல்லிங். அப்போ அடுத்த மணி புட்டை நான் மார்க் பண்ண போகிறேன். மேபி இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை செல் பண்ண போகிறேன். செல் பண்ணால் என்ன ஆகும், கீழே ரிஸ்க் ஓப்பன் ஆகுமா, அப்போ இப்படி இருக்குமா, என்னோட பே ஆஃப் வந்து இப்படி இருக்குமா. மார்க்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆனால் இவ்வளோ தூரம் போனால் கூட ப்ராஃபிட் வரும். ஏன்னா நீங்கள் எதனால் ஆப்ஷன் பையிங்லேருந்து ஆப்ஷன் செல்லிங்னு வந்தீங்கன்னு பாருங்கள். ஆப்ஷன் பையிங்கில் எனக்கு இப்படி இருக்கும், பே ஆஃப் இப்படி இருக்கும், மார்க்கெட் இங்கே இருக்கும். என்னது முக்கிய மார்க்கெட் 4 நாளாக ஏறினா கூட எனக்கு எக்ஸ்பைரி ப்ராஃபிட்டே வராதா, பேசாமல் நான் செல் பண்ணலாமா அப்படின்னு தான் நீங்கள் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வந்திருப்பீங்க, இல்லை செல்லராக மாறிருப்பீங்க இனிஷியலாக, ரைட்டா. அப்போ என்ன ப்ராபபிலிட்டியை மெயினாக வச்சிருப்பீங்க. அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்மளோட சாஃப்ட்வேரில் பார்ப்போம், அங்கே நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே பில்டர்ன்ற பேஜில் போயிடுச்சு. நான் எந்த எக்ஸ்பைரின்றதை டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த மணி
இப்போ என்னோட வியூ என்ன சொன்னேன்? என்னோட வியூ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட் த மணி காலை வந்து அட் த மணி புட்டை வந்து நான் செல் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ செல் பண்ணதுக்கப்புறம் பே ஆஃப் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, வா சார் சூப்பர் சார், போன தடவை வந்து 12 13 வச்சிருந்தோம். இப்போ என்னோட ப்ராபிலிட்டி, ஏன்னா இந்த ப்ராபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, சி நீங்க தப்பானா கூட, ஏன்னா வியூ வந்து நீங்க என்ன சொல்றீங்க, மேலே போகுதுன்னு சொல்றீங்க ரைட்டா? லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, ரைட் ஆனாலும் அந்த இடத்துல லாஸ் இருந்துனே இருந்துச்சு. இந்த தடவை என்ன இருக்கு, தப்பானாலும் ப்ராஃபிட் இருக்கு ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதனால ப்ராபிலிட்டி வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. ஆனால் ப்ராபபிலிட்டியை மட்டுமே வச்சு ஒரு ட்ரேட் அவுட்கம் வந்து டிசைட் பண்ணுறக்கூடாது. நீங்கள் அப்புறம் இதில் புரிஞ்சுக்கிறது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது, இது 1,50,000 ரூபாவா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு முதல்ல எவ்வளோ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் தண்ணி குச்சிருந்தீங்க. அப்புறம் ப்ராபிலிட்டின்னு சொன்னோன்னே செல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் செல்லர் ஆகிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, செல்லிங்க்கு எப்பவுமே என்ன சார் நான் செல் பண்ணியிருக்கிறதே 13,000 ரூபாய் தான், இதை நான் வாங்கியிருந்தா 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஆனால் ஏன் சார் நான் 1,50,000 ரூபா கட்டணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ரைட்டா? முன்னாடி இருந்த சீரீஸில் நீங்கள் க்ளீனாக பார்த்துருந்தீங்க, உங்களோட மார்ஜின் எப்படி லாக் ஆகும், உங்கள் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான். ஸோ உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும்ன்றது தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பே ஆஃப் எப்படி பார்க்கணும் அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ மார்ஜினை பார்த்துட்டோம், மேக்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்றது டிசைட் ஆச்சு. ஏன்னா நம்ம செல்லர்ன்றதுனால நம்மளுக்கு ஃபிக்ஸ்டான ப்ராஃபிட் தான் வரப்போகுது. இவ்வளோ தான். மார்க்கெட் வந்து சரசரன்னு ஏறி 26,000 போனாலும் என்னோட ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ்டு ரைட்டா? ஆனால் ப்ராபிலிட்டி எனக்கு ஜாஸ்தி அப்படின்றதுனால இது வந்துட்டேன். ஸோ அதேமாதிரி நம்மளோட க்ரீக்ஸையும் நம்ம பார்த்துப்போம். ஸோ அங்கே டெல்டா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறீங்க. ஸோ டெல்டா வந்து என்ன இருக்குதுன்ற பார்க்குறோம். 0.49 இருக்குது. சூப்பர், நான் புலிஷ் தான், ஓகே தான். அப்புறம் தீட்டா பாசிட்டிவாக இருக்கா? ஐயோ, அப்படின்னா செல்லருக்கு வந்து தீட்டா ஃப்ரெண்டானா? ஆமாம், தீட்டா ஃப்ரெண்டு தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேகா அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை கொடுக்குறது எப்போவுமே. ஏன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம், உங்கள் வியூக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம், எப்பவுமே ஃபாலோ ஆகும்போது என்ன ஆகும், ஐவி பிச்சுக்கிட்டு போகும் கரெக்டா? அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் நீங்கள் செல்லராக இருக்க பட்சத்தில். ஆனால் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா, என்ன சார் 1% கீழே வந்தால் கூட நான் எனக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இது வரைக்கும் வந்தாலும் நான் ப்ராஃபிட் பண்ணுவேனா அப்படின்றது தான் ஆக்சுவலாக செல்லர் மைண்டில் இருக்க ஒரு ஈகோயிஸ்டிக்கான திங்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்களுமே பையிங்கை பார்த்துட்டு செல்லிங் வந்தோடனே எப்படி இருக்குன்னா, அப்பா சார் அந்த அலாவுதீனும் அற்புத விளக்கு மாதிரி எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரிஸ்க்கு ஓப்பனாக இருக்குது. ஏன்னா நீங்கள் திடீர்னு தப்பாயிட்டீங்க, மார்க்கெட் வந்து 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் கீழே போகுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ரிவார்டு எதிர்பார்த்தீங்களோ அதை விட ஓப்பனாகவே இருக்கும் அந்த ரிஸ்க் அப்படின்றது தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் செல் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, செல்லரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா பையிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 30-40 ட்ரேட் குட்டி குட்டியாக லாஸ் பண்ணி நெட்டு நெகட்டிவ்ல தான் இருப்பீங்க. செல்லரோட கதையை நான் சொல்லட்டுமா? ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு செல்லிங் வந்தப்போ இதே தாட் ப்ராசஸ் தான். எதையோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம், அப்பாடா இதுக்கப்புறம் முடிஞ்சுதுடா நம்ம லைஃபே காலி, இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? ஆப்ஷன் பையராக வந்து காலி பண்ண லைஃபை இதுக்கப்புறம் செல்லராக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான். ஆனால் அங்கே எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸ் ப்ராஃபிட் ஃபிக்ஸ்டு, மேக்ஸ் லாஸு அன்டிஃபைன்டு. பையரை பொறுத்த வரைக்கும் என்ன, மேக்ஸ் ப்ராஃபிட்டு அன்டிஃபைன்டு, மேக்ஸ் லாஸு ஃபிக்ஸ்டு. இப்போ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு 1:1 எடுத்தீங்கன்னா கூட சூப்பர். ஏன்னா 1000 ரூபாய் லூஸ் பண்ணுறதுல 1000 ரூபாய், அப்போ 1000 பாயிண்ட் லூஸ் பண்ணுறதுல 1000 ரூபாய் பிடிக்கிறீங்கனாலும் ஓகே தான். அதாவது நீங்கள் 2,000 ரூபாய் லூஸ் பண்ணுறீங்கன்னா 2,000 ரூபாய் எப்பவுமே ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி உங்களை காப்பாற்றிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, கிட்டத்தட்ட 6 இல்லை 7 ட்ரேட்ல அந்த 1000 ரூபாய் பண்ணிடுவீங்களா? எவ்வளோ 7,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குமா? லூஸ் பண்ணும்போதும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஒன்றா இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா மீதி இருக்க 3 ட்ரேட்ல 1000 ரூபாய் லூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் வெறும் 3,000 ரூபாய் தான் லூஸ் பண்ணியிருப்பீங்க. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 3,000 ரூபாய் இருக்கும். இது உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டு ஈவனாகவே இருக்காது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் லாங் எடுக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸில் வெளில போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்களோ அந்த லாஸ் தான் ரெகுலராக பண்ணுவீங்க. ஆனால் நம்மளுக்கு செல்லிங் ஆகிட்டோம், நம்மளுக்கு இவ்வளோ தூரம் குஷன் இருக்கே, இன்னும் 2 நாளில் என்ன ஒரு 100 பாயிண்ட் பவுன்ஸ் வந்துடாதா, அது எங்கே இருக்கும், இங்கே இருக்கும்போது ரைட்டா? ஆனால் நம்மளுக்கு தெரியாது, ட்ரெண்டு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மாறிச்சுன்னா 100 பாயிண்ட் போகுமா, 1000 பாயிண்ட் போகுமா, 2,000 பாயிண்ட் போய் நிற்குமான்றதெல்லாம் நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. நம்மள ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், ட்ரெண்டு டைரக்ஷனில் வச்சுக்க முடியும் அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஒருவேளை நீங்கள் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த செல்லிங்கை பண்ணுறீங்க, ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங்கை நல்லா நோட் பண்ணுங்கள். ப்ராப்பர் ரிஸ்க்கு ப்ராப்பர் ரிவார்டில் வெளில போகிறவங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் கரெக்ட் தான். ஆனால் இந்த ஆப்ஷன் செல்லிங் உங்களுக்கு என்ன ஒரு போதை கொடுக்கும் அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணும். ஏய் நான்லாம் வியூ தப்பான கூட காசு பண்ணிடுவேன் தெரியும்ல, ஆப்ஷன் செல்லிங் அவ்வளோ ஈஸி. என்ன பண்ணுவீங்க, மேபி இன்னொரு ஒரு லாட்டை சேர்த்து செல் பண்ணுவீங்களா, ஆவரேஜ் பண்ணி பாதி நேரம் என்ன நடக்கும், நீங்கள் 200 செல் பண்ணது 400 இருந்தோடனே ஆவரேஜ் 300 பண்ணுவீங்களா? 2-3 நாளில் ஒரு பவுன்ஸோ இல்லை மார்க்கெட் நின்னாலே என்ன ஆகிடும், அந்த எக்ஸ்பைரிக்கு அது 50 வந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன தோணும், ஏய் அப்பாடே சமடா சூப்பராக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், வியூ தப்பானா கூட ஆவரேஜ் பண்ணி விட்டா போதும். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு லாட்டுக்கே இந்த 1,00,000 ரூபா ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாம், 2 லாட் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஆப்வியஸாக ரிஸ்க் ப்ராஃபிட் ஏறி இருக்கும், இவ்வளோ தூரம் ஏறி இருக்கும். ரிஸ்க் எப்படி இருக்கும், ஏன்னா ஒரு லாட்டுக்கு தான் இந்த ஆங்கிள் ரைட்டா, 2 லாட்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், கண்டிப்பாக இதோட ஃபாஸ்ட்டாக தான் இறங்கும். அப்போ இப்படி இறங்கும் சரியா? ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான்,
ஏன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ எங்கே நம்ம 23ல பார்ப்போம். 23ல இந்த வியூக்கு எவ்வளோ இருக்குது? 35,000 சொல்லலாமா? இல்லை நான் கை வச்சு பார்த்தா தெரியுமா நம்மளுக்கு? 23 வரும்போது எவ்வளோ இருக்குது? 35 ரூபா இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார் பேசாமல் செல்லிங் தானே, சூப்பர் சார் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? 2 லாட் பண்ண போகிறீங்க. இப்போ 2 லாட் பண்ணியாச்சு. 2 லாட் பண்ணோடனே ப்ராஃபிட்டும் அதிகமாகிடுச்சு. கரெக்டாக, மார்ஜினும் அதிகமாகிடுச்சு. ரிஸ்க் என்னாச்சுன்னு மட்டும் பாருங்கள். 23ல என்னாச்சு? 23 வரும்போது டபுள் ஆச்சா? இங்கே பக்குன்னு இருக்குல்ல. ஏன்னா கேபிட்டலில் எவ்வளோ போகுது? நீங்கள் 3,50,000 ரூபா வச்சிருந்தீங்கன்னா ஓகே, 3,00,000 ரூபாவில் ப்ராஃபிட் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ப்ராஃபிட்டே நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க? மேக்ஸ் ஹோல்ட் பண்ணால் கூட இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. அப்போ மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணலாம்? ஒஸ்ட் கேஸ்க்கு எடுத்துப்போமா? ஒஸ்ட் கேஸ்க்கு என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் இந்த ட்ரேட்ல வந்து ஒரு 50,000 ரூபாய் வெளில வந்துட்டீங்கன்னா கூட போதும் எடுத்துக்கலாமா? ரிஸ்க் ரிவார்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, ஜென்ரலாக சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிஸ்க்கு 5 ரிவார்டுன்னு பார்ப்பாங்க. கரெக்டா? நம்ம ஸ்டாப் லாஸ் ஏதாவது வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு கேண்டில் வந்தோடனே இப்படி வைப்போம். கரெக்டா? இதான் வந்து ஸ்டாப் லாஸ்னா நம்மளே சொல்லியிருக்கோம். ஒன்றுக்கு வந்து 1 வந்தால் கூட புக் பண்ணீங்க, இல்லை 2 வந்தால் புக் பண்ணீங்க, இல்லை 3 வந்தால் புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, ரிவார்டு தான் மேஜராக இருக்கும். அந்த ரிவார்டுக்கு என்னன்றது இப்போ செல்லிங்க்கு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். 26 என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க், அதுலேருந்து நான் வெளில போயிடுவேன்னு நினச்சிட்டிங்கன்னா, அது எப்போ லாஸாக இருக்கும் அப்போ வெளில போயிட்டீங்கன்னா சூப்பர். ஆப்ஷன் செல்லிங் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் தான். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் ஃபெயில் ஆகிறவங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க் ரிவார்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஸ்கியூடா, ஏன்னா ப்ராபபிலிட்டின்ற ஒரு விஷயம் மட்டும் உங்களை ஒரு போதைக்கு தள்ளிடும். அந்த போதையில நீங்க மாட்டி 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 மொத்த கேபிட்டலும் லூஸ் பண்றீங்க. ஏன்னா திடீர்னு வந்து இப்போ ஒருவேளை மார்க்கெட் இருக்கு, ஒரு 1500 பாயிண்ட் தெரியாம நீங்க அகேன்ஸ்டா போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கேபிட்டல்ல மொத்தமும் காலி ஆயிடும். அப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல, இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ல மார்ஜின் மட்டும் குத்தா போதாது. மார்ஜின்ல லாஸையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்றதுனால நீங்க ஒரு 4 லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னா இந்த பொசிஷன் எடுப்பீங்களா? இல்லை 1 லட்ச ரூபா பொசிஷனா வச்சிருந்தீங்கன்னா அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு ஒரே ஒரு யூ தப்பாச்சுனால என்னாச்சு? பாதி கேப்ல வலிச்சுன்னு போயிடும். நீங்க பக்காவா ப்ராஃபிட் பண்ணா கூட சரி, நீங்க நினைச்ச மாதிரி 2000 பாயிண்ட் மேல போயிருந்தா கூட சரி, நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுவீங்க? 26,000 ரூபாய் தான். 26,000 ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணுவீங்களா? இல்லை 26,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் லாஸ் பண்ணுவீங்களா? நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அங்க உங்களை ப்ராபபிலிட்டி காப்பாற்றும். இல்லைன்னா இந்த ப்ராபபிலிட்டின்ற போதை உங்களை எப்பவுமே ஒழுங்கா யோசிக்க வைக்காது அப்படின்றதான் இந்த ஆப்ஷன் செல்லர் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. இதே போல என்னோட வியூ வந்து நான் பேரிஷ்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஜென்ரலாக காலை செல் பண்ணுவீங்க. கரெக்டா? எதை காலை செல் பண்ண போறீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நான் அடுத்த மணி காலை செல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பே ஆஃப் எப்படி இருக்க போகுது? ஸோ நான் எங்கே என்னோட ரெசிஸ்டன்ஸ்னு நினைக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி அது தாண்டாத வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. ரைட்டா? ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ஆப்ஷன் செல்லிங்கோ இல்லை பையிங்கோ என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இது என்ன செல்லிங்கு மேக்ஸிமம் இங்கே தான் உங்களோட ரிவார்டாக இருக்கும், இல்லைனா ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸில் வெளில போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த ப்ராஃபிட்டுக்கு இந்த லாஸோட வெளில போயிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அது ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு போதை உங்களுக்கு காமிச்சு ப்ரோ வியூ தப்பான கூட ஓதும் ப்ரோ, நம்மளுக்கு என்ன இன்னும் 2 நாளில் மார்க்கெட் இங்கே நின்னா போதாதா? இன்னும் 2 நாளில் இன்னொரு 100 பாயிண்ட் வந்துச்சுன்னா கூட போதாதா? 500 பாயிண்ட் மேலே போயிருக்கும், ஆனால் இன்னொரு 100 பாயிண்ட் தானே ப்ரோ கீழே வந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை 2 லாட்டாக மாற்றுவீங்க. நல்லா நோட் பண்ணீங்க. ஆப்ஷன் பே ஆஃப் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இப்படி இருக்கு. ரைட்டா? இது ஒரு லாட்டு செல்லிங்க்கு. சரியா? 2 லாட்டு செல் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் குறையுமா? கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? இப்போ 24,250 வரப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ ரிஸ்க் வரும். ஆனால் இதே ஒரு லாட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இவ்வளோ தான் ரிஸ்க் வரும். ஆனால் அந்த ஒரு லாட்டை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மல்டிபிள் லாட்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் 2 பண்ணுறேன். அந்த ஆங்கிள் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இதுதான் பே ஆஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இப்போ நான் 2 ஆக்கிட்டேன். ஸோ ஆப்வியஸாக ஆச்சு என்னோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ஏறிச்சு, ரிஸ்க்கு அதே மாதிரி ஏறிச்சு, மார்ஜினும் அதே மாதிரி ஏறிச்சு, ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 24,250 எங்கே இருக்குது ப்ராஃபிட்டு? சரியா? ஸோ ஆப்வியஸாக என்ன நடக்கும்? நீங்கள் ஒரே ஒரு லாட்டு போட்டிங்கன்னா இந்த ஹைட்லேருந்து இப்படி இறங்குமா? 2 லாட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறுமா? அப்புறம் என்ன வரும்? இந்த ஆங்கிள் ஒரு லாட்டு செல்லிங்க்கு இப்படி இருக்குமா? 2 லாட்னா இப்படி இருக்குமா? 3 லாட்னா இப்படி இருக்குமா? 5 லாட்னா இன்னும் க்ளோஸாக இருக்குமா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வருது? ஏன்னா இந்த ஆங்கிள் தான் இந்த ஜீரோவை கட் பண்ணுற லைன் தான் உங்களோட பே ஆஃபாக இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இங்கே பே ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த 2 லாட் பண்ணும்போது இங்கேயே க்ளோஸாக செல் ஆகும். அப்புறம் க்ளோஸர் ஆகும். அதிகமாக ப்ராஃபிட் டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஓகேவா? விபி ரொம்ப க்ளோஸராக வந்துடும் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள், இந்த ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் மேக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்ஸ்னு சொல்லுவேன். ஸோ பே ஆஃப் பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் கிரீக்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபேவராக இருக்க போகுது, இல்லை எதெல்லாம் உங்களுக்கு ரிவார்டாக இருக்க போகுது, இது வந்து உங்களுக்கு ரிஸ்க்கை தூண்ட போகுது, எது உங்களுக்கு போதையை கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன பெனிஃபிட்டு? வியூ தப்பானாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அதாவது ப்ராபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இங்கே ரிஸ்க் மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே இந்த பேப்பர் அண்ட் பென் கொண்டு நோட் பண்ணுற ஒரு லேர்னராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் என்ன நோட் பண்ணிக்க போகிறீங்க? ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் செல்லராக இருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, நீங்கள் செல் பண்ணிடுறீங்க, ரைட்டு. ஆனால் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஏன்னா உங்களோட மேக்ஸ் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் உங்களுக்கு எப்போவுமே தெரியும். அது நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ இதில் வந்து எப்படி சொல்லலாம்னா ரிவார்ட் டு ரிஸ்க்குன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும் போது இது ரிவார்டு, இது ரிஸ்க்குன்னு எடுத்துப்போம்.
ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், 50,000 ப்ராஃபிட் பண்ண போகிறேன்னா 50,000 வெளில போயிட்டீங்கன்னா கூட சூப்பர். ரிஸ்க் வரும்போது 50,000 மேக்ஸ் ப்ராஃபிட்டே அவ்வளோ தான். இல்லைனா 50,000 வரத்துல 1,00,000 வெளில போக போகிறீங்க லாஸு. ஓகேவா? இது 50,000 பட்சத்தில் 1,00,000 வெளில போக போகிறீங்கன்னா கூட இங்கே நீங்கள் தப்பிச்சிடலாம். ஆனால் 50,000 ப்ராஃபிட் எப்பவுமே பண்ணுவேன். ஒரே ட்ரேடில் ஒரே ஒரு வியூவில் தப்பாயிடுச்சு சார், 5,00,000 போயிடுச்சு, 1:10 1:20 பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் மீண்டே வர முடியாது ஆப்ஷன் செல்லிங்கில். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் கூட இருக்கிறத மட்டும் ஈஸியாக லூஸ் பண்ணிடலாம். பையருக்கு எப்பவுமே 20,000 30,000 இருக்கும் லூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ 5,00,000 வச்சிருந்தீங்கன்னா 5,00,000 ஈஸியாக லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லஸ் அண்ட் அன்டில் இஃப் யூ ஆர் நாட் மேனேஜிங் உங்கள் ட்ரெண்டையும் உங்கள் ரிஸ்க் ரிவார்டையும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க. இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் பையிங் இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி, அந்த பாசிட்டிவ்ஸ் என்னது, அந்த நெகட்டிவ்ஸ் என்னது, அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் லேர்னிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.